இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்டு கேசி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அதாவது யூஸ்வலாக நம்ம எலமெண்ட்ஸ் வச்சு எழுதாமல் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி வாட்டரை கொடுக்கும், அந்த மாதிரி எழுதாமல் ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அதாவது ஜென்ரல் ஈக்குவேஷனாக ஏங்கிற ரியாக்டன் பிங்கிற ரியாக்டன் கூட சேருது. இது ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன், அதனால் இந்த அரோ போட்டுக்கணும். சி அண்டு டிங்கிற ப்ராடக்ட் கொடுக்குறது, அதாவது இது இந்த ரியாக்ஷன் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ரியாக்டன் சேர்ந்து ப்ராடக்டை கொடுக்குது. இப்போ ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா? இது நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்னு சொல்கிறோம். ஸோ அதை எக்ஸு ஒய் எல் எம்ன்னு டினோட் பண்ணுறோம். ஸ்மால் லெட்டர் டினோட் பண்ணோம். ரியாக்டன் ப்ராடக்டை கேபிட்டல் லெட்டர் எழுதணும். சரி, இப்போ நான் இந்த ஈக்குவேஷனுக்கு கேபி அண்டு கேசி எழுதணும். இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குது? ஒரு ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. இப்போ கேசி அப்படின்னா கான்சன்ட்ரேஷன், கேபி அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர். ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்ல கேசி எழுதும் பொழுது கேசி ஈக்குவல் டு ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட். இங்கே எத்தனை ப்ராடக்ட்? 2 ப்ராடக்ட் இருக்குது இல்லைங்களா? இப்போ 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. சி டி, அதாவது ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட் எழுதணும். ரியாக்டன்ட் சைடு வாங்க, ஏ இருக்குது, அது மீன்ஸ் பி இருக்குது. இப்போது இங்கே இருக்கல, இப்போ நம்பர் ஆஃப் மோல் இதை பவரில் எழுதிக்கணும். எக்ஸ் ஒய்யா எழுதியாச்சு. இங்கே எந்த ப்ளஸும் மைனஸும் போடக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் கேசி எழுதிட்டேன். இப்போ கேபி எழுதுவோம். கான்சன்ட்ரேஷன், கேசி அப்படின்னா கான்சன்ட்ரேஷன், கண்டிப்பாக ப்ராக்கெட் எழுதும். கேபி அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர், அப்போது பி டினோட் பண்ணும். ஓகேவா? கேபி, இங்கே பி. அதே போல் ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன். ஸோ இப்போது ப்ராடக்ட் யார்? சி இன்ட்டு பி டி டிவைடட் பை பி ஏ இன்ட்டு பி டி. இதோடைய பவரில் இருக்கிறது எல் எம் எக்ஸு ஒய். ஓகேவாப்பா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோ அப்படின்னா கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அப்போது கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குன்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா எடுத்துக்கிறேன்னா பிவி ஈக்குவல் டு என்ஆர்டிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ப்ரெஷர் மட்டும் தான் தேவை, வேல்யூம் தேவையில்லை. இது இந்த சைடு கொண்டு போங்க. பி ஈக்குவல் டு என் டிவைட் பை பி ஆர்டி அப்படின்னு மாறும். இந்த என் டிவைட் பை பிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம், ஆர் ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா பி ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ் இன்ட்டு ஆர்டி அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ அப்போது இப்போ இந்த கண்டுபிடிக்கிற இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ கொண்டு வந்து இந்த கேபியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போது நான் ஒவ்வொருத்துக்கும் இப்போது வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதாவது இந்த பிசி பிடி பிஏ பிபி இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ நான் இங்கே சிக்கு எழுத போகிறேன். ஸோ அப்போ பிசி கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும்ப்பா, மோலார் கான்சன்ட்ரேஷன் ப்ராக்கெட். ஸோ அப்போ இங்கே சிக்கு எழுதுனா இங்கே சி போடணும், இந்த ஆர்டியை போட்டணும். ஓகேவா? இதோடைய பவர் என்ன பவர்? எல்லா எல்லு இங்கே எல்லு இங்கே எல் பவரில் இருக்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போது பிசிக்கு எழுதுன மாதிரி அடுத்ததுக்கு எழுதலாமா? டிக்கு எழுதலாம். பிடி கான்சன்ட்ரேஷன் ஆர்டி. இங்கே டி போட்டதால இங்கே டி போடணும். இதோடைய பவர் எம்மு, இங்கே எம்மு, இங்கே எம்மு, இங்கே எம். அடுத்தது ஏக்கு பிஏ, இங்கே என்ன பண்ணுவோம்? ஏ ஆர்டி. இதோடைய பவர் எக்ஸு எக்ஸு எக்ஸு. அடுத்தது பி கண்டுபிடிக்கணும் இல்லையா? நான் எழுதுறது புரியுதாப்பா? ஃபாஸ்ட்டாக பண்ணணும் சொல்லுங்கள். இடையில சில சத்தம் இருக்கும், சாரி. இதுக்கப்புறம் இந்த சத்தம் வராது. சரி, இப்போது நம்ம எல்லாத்தோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு போய் கேபியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது கேபி ஈக்குவல் டு பிசிஎல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? ஸோ இந்த வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அடுத்து இன்ட்டு டியோட வேல்யூ பிடி வேல்யூ
divided by ஏவோட வேல்யூ புரியுதாப்பா எழுதுறது. அடுத்தது பியோட பிபியோட வேல்யூ இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆர்டியில் ஒரு சைடு கொண்டு போக போகிறோம், சிடி ஏபி இதில் ஒரு சைடு கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போ கேபி ஈக்குவல் டு சி பவர் எல், அதுக்கப்புறம்ப்பா டி எம் டிவைட் பை ஏ எக்ஸ் பி ஒய் ஆர்டி எல் ஆர்டி எம் ஆர்டி எக்ஸ் ஆர்டி ஒய். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுதா? இது அப்படியே இருக்கு பாருங்க. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? எப்படி எழுதிக்கலாம்ப்பா? இதுக்கு பதிலாக கேசி போட்டுக்கலாமா? நான் இதை மட்டும் ரப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது கேபி ஈக்குவல் டு கேசின்னு எழுதிட்டு அதுக்கு பதிலாக ரிமைனிங் இருக்கிறது பாருங்க, இது ரெண்டுமே பேஸ் ரெண்டுமே சேம் ஈக்குவல். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? சரி, இப்போ நான் கேபி எழுதிட்டேன், இதுக்கு பதிலாக கேசி எழுதிக்கலாம். ஆர்டி பேஸ் ரெண்டு ஈக்குவல். ஸோ அப்போ இந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல் ப்ளஸ் எம். அதே போல் இந்த ஹோல் டேர்ம் போல தான் நான் கேசி எழுதிட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த டேர்ம் ரெண்டுமே ஈக்குவல், பேஸ் ரெண்டு ஈக்குவல். ஸோ இப்போ ஆர்டி, அப்போ இது மல்டிபிளர் தான் இருக்குது, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது வைக்கட்டுமா? இப்போ அடுத்தது இது ரெண்டு பாருங்கள், பேஸ் ரெண்டு ஈக்குவல் பட் டிவைடில் இருக்குது, டிவைடில் இருக்குது. மல்டிபிளர் இருந்தால் ப்ளஸ் எழுதலாம், பட் டிவைடில் இருக்குது இல்லையா. ஸோ அப்போது ஆர்டி, இப்போ பவரை என்ன செய்யணும்? மைனஸ் எழுதணும். எல் ப்ளஸ் எம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ அடுத்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, எப்படி மாற்றிக்கலாம்னா கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி டெல் என் ஜின்னு மாற்றிக்கலாம். டெல்லுன்னா டிஃப்ரென்ஸ்பா, என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல், ஜி அப்படின்னா இது கேஸ் ஸ்டேட்டில் இருக்கு இல்லையா.